Hi guys, this is Hindu and welcome back to my channel. மார்னிங் வந்து 10 o'clock ஆகுது. 10 to 11 எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ வீக்லி வந்து 3 times ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் 10 o'clock முன்னாடியே வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதும் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் எடுத்து மாடியில் காய வச்சுட்டு ஸோ நான் வெளியே வந்து கிளம்பிட்டேன். ஸோ சரவணா ஸ்டோர் தான் போகிறேன். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது பயங்கர வெயிலாக இருந்ததுனால ஸோ ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கிக்கிட்டு ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டியில் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தால் நான் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன ஸ்டோர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் பல்காக வாங்க வேண்டியது இருக்க டைமில் வந்து டி நகர் இல்லைனா நான் சரவணா ஸ்டோர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து டி நகர் போக முடியாதனால நாங்கள் சரவணா ஸ்டோருக்கே வந்துட்டோம். ஸோ அங்கேயுமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரவணா ஸ்டோரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து கம்மல் செக்ஷன் தான். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா க்யூட்டாகவும் இருக்கும். ஸோ ரேட்டு வந்து நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்கும். ஸோ அண்ட் இங்கே வந்து ஹேர் பேண்ட் கலெக்ஷன்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பர் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கும் போதே 1:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கிட்ட வந்து பன்னீர் காலி ஆயிடுச்சு. ஸோ வீட்டிலையே பன்னீர் மேக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸோ ஈவினிங் மேலே வந்து நான் பன்னீர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ எங்கிட்ட வினிகர் இல்லாததுனால நான் அந்த வாட்டி வந்து தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் வேணும்னதுனால ஒரே ஒரு கவர் பால் மட்டும் தான் நான் வந்து இதுக்கு எடுத்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலான்னு தான் பிளான். ஸோ கொஞ்சம் மத்தியானம் வச்ச ரைஸ் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த ரைஸை வச்சும் சப்பாத்தி பண்ணலான்னு அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி பயங்கரமான லிக்யூட் ஃபார்மில் ஆயிடுச்சு. அது கையிலலாம் ஒட்டிட்டு ரொம்ப ஒஸ்டாயிட்டு. ஸோ அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் வந்து நார்மல் சப்பாத்தியை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வந்து என்னோடய ஹஸ்பண்டு வந்து யாருக்கு மேலே உள்ள கோவமோ தெரில லைட்டாக சப்பாத்தி மேலே காட்டிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ரெடி பண்ண பன்னீரை வந்து ஓப்பன் பண்ணி கட் பண்ணும்போது பயங்கர சாஃப்டாக இருந்தது பன்னீர். அதை வச்சு நான் பன்னீர் மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அப்படியே சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் சப்பாத்தி பாதி சொதப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்க போயிடலான்னு சொல்லிட்டு நான் பூஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உளுந்த வடை பண்ணலான்னு சொல்லி நான் நைட்டே வந்து கொஞ்சமாக உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கே 9:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து பயங்கரமாக பிஸியாக போச்சு. ஸோ லைட்டாக உட்காரது கூட டைம் இல்லை. ஸோ அவ்வளோ பிஸியாக இருந்தது டே. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அப்படியே வந்து நைட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு ஹேர்லாம் டைப் பண்ணிவிட்டு நான் அப்படியே தூங்க போயிட்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.